ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விலைபெற்ற நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். துன்பங்கள், துயரங்கள், போராட்டங்கள் எவ்வளவு வந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் உறுதியான நம்பிக்கை வைத்திருக்கிறவங்க நிச்சயமா தேவ ஆவியின் பலத்தோடு உன்னதமான ஒத்தாசையினாலே ஜெயிக்க முடியும் என்பதை தான் இந்த நாளில் நம்ம சிந்திக்க போகிறோம். உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக தேவன் தந்த வெளிச்சத்தின் அடிப்படையில் அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்திலிருந்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆக்ட்ஸ் சாப்டர் 8 verse 1. அப்போஸ்தலர் நடபடிகளில் 8வது அதிகாரம் முதல் வசனத்தை இப்போ நம்ம வாசிக்க கேட்க போகிறோம். இந்த வசனத்தின்படி தேவதாமே நம்ம ஒவ்வொருக்கும் வேண்டிய உதவியை ஒத்தாசையை பரலோகத்திலிருந்து அனுப்புவாராக. வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 8:1. அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலரை தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். இந்த வசனத்துல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, ஜனங்கள் சிதறப்பட்டு போனாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அதிகமாக அக்காலத்தில் சபைகள் துன்பப்படுத்தப்பட்டார்கள். பிரியமானவர்களே, இந்த வார்த்தை கேட்குற நீங்கள் இதே சம்பவங்கள் நம்முடைய தேசத்தில் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற அல்லது நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிற உங்கள் இந்திய தேசமாக இருக்கலாம். பல தேசங்களில் இந்த வார்த்தை அப்படியே நடந்து கொண்டு இருக்கு, இனியும் பலமாக நடக்க போகிறது. திருச்சபைகள் துன்பப்பட வேண்டிய, அதிகமாக கிறிஸ்துவுக்காக பாடுகளை சகிக்க வேண்டிய காலங்களுக்குள்ளாக போகிறாங்க. மணவாளனாக இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் மகிமையோடு வரப்போகிறார். மணவாட்டியாக திருச்சபை ஆவலோடு கூட காத்திருந்தாலும் அந்த அற்புதமான அந்த நிகழ்வு நடக்குது முன்பாக நமக்குள்ளாக ஒரு பல அற்புதமான நிகழ்வுகள் நடக்க தேவ ஆவி அனுசித்தம் கொண்டவராக இருக்கிறார். நீங்கள் ஹிஸ்ட்ரி ஆஃப் சர்ச்சஸ், அதாவது திருச்சபைகளுடைய வரலாறை நீங்கள் சிந்திச்சு பார்ப்பீங்கன்னா பல மனிதர்கள் அல்லது மன்னர்கள் பல வகையில் கிறிஸ்தவ ஆலயங்களுக்கு விரோதமாக, தேவனுடைய ஊழியத்தை செய்கிற ஊழியர்களுக்கு விரோதமாக பல சட்ட திட்டங்களை கொண்டு வந்து பலவிதமான தந்திரமான காரியங்களை செய்து பல வகையில் அவர்களுக்கு விரோதமாக தீங்கு நடப்பிச்சாங்க. ஆனால் தேவனாகிய கர்த்தர் தம் ஜனத்தோடு இருக்கிறபடினாலே அந்த தீங்கு நடப்பித்த மன்னர்களும் சரி, அவர்கள் ஆட்சியும் சரி, மண்ணோடு மண்ணாய் மங்கி போயிற்று. இதுக்கு வேத சான்றுகளோடு நான் சரித்திர சான்றுகளையும் நிறைய சொல்ல முடியும். ஆனாலும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அக்காலத்தில் திருச்சபை துன்பப்பட்டது. அக்காலத்தில் அநேக கிறிஸ்தவர்கள் என்ன ஆனாங்களாம், சிதறப்பட்டார்கள். இன்றைக்கும் கூட இஸ்ரேல் நாட்டுக்கு விரோதமாக அந்த சின்ன நாடு தான், ஆனால் எவ்வளோ எதிரிகள் எழும்பி இருக்கிறாங்க பாருங்கள். என் தேவனாகிய கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்கிற வார்த்தையின்படி இதுவரைக்கும் எல்லா யுத்தத்திலும் இஸ்ரேல் நாடு ஜெயிக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். எதுக்கு இது நான் சொல்லுகிறேன்? இந்த வார்த்தையை நம்புகிற ஜனமே, நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, இன்றைக்கி உங்களுடைய இல்லற வாழ்க்கையில் நீங்கள் துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க, உங்களுடைய ஊழிய பாதையில் நீங்கள் துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க, இன்னும் பல வகையில் நீங்கள் வேலை செய்து கொண்டு இருக்கிற ஸ்தலத்தில் அல்லது ஏற்ற வருமானத்தை உங்களுக்கு தராமல் அல்லது உங்களிடத்தில் நல்ல வேலையை வாங்கி கொண்டு ஏமாற்றக்கூடிய கூட்டங்கள் ஏராளமாக இருக்குது. ஆனால் தான் கர்த்தர் சொல்கிறாரு, துன்பப்பட்டார்கள், சிதறி போனார்கள். ஆனால் இவை எல்லாவற்றுக்கும் என் தேவனாகிய கர்த்தர் முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகிறார். ஒரு நாளும் ஒருபோதும் நீங்கள் தனியாக அந்த வேதனையை பார்த்து கொண்டு இருப்பதாக அல்லது இந்த வேதனையை நீங்கள் சந்தித்து கொண்டு இருப்பதாக நினைக்காதீங்க. சேனைகளை கர்த்தர் நமக்கு முன்னாக போகிறவர். மீகா 2:13 படி தடைகளை நீக்கி போடுகிறவர் அவருக்கு முன்பாக போகிறார் என்றபடி இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது இதுவரைக்கும் உங்கள் குடும்பத்தில் இருந்த தடைகள், ஊழிய பாதையில் இருந்த தடைகள், உங்கள் வியாபாரத்தில் இருந்த தடைகள், படிக்க முடியாதபடி உங்கள் பிள்ளைங்க திணறாங்க. நல்லா படிக்கக்கூடிய பிள்ளைங்க, ஆனால் ஏதோ சில ஆண்டுகளாய் சில மாதங்களாகவே அந்த பிள்ளைகள் திணறாங்க, அவங்களால ஜெயிக்க முடியல. அந்த குழப்பத்தெல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் இப்போ கடிந்து கொள்வாராக. ஆக உங்களுடைய நலனுக்காக தெய்வம் கொடுக்க இந்த நல்ல ஆலோசனைப்படி நடப்பீங்கன்னா நிச்சயமாக இந்த தியானத்தின்படி கர்த்தர் நமக்கு ஜெயித்து கொடுப்பார். 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை இப்போ வாசிக்க போகிறோம். Let us read from the book of 1 Corinthians chapter 10 verse 13. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். என் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு கொடுக்குற ஆலோசனை என்னன்னா, உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, அவர் உண்மை உள்ள தேவனாக,
ஒருவனை திராணிக்கு மிஞ்சி அவர் சோதிப்பதில்லை. அவர் இன்னும் எப்படிப்பட்டவரால் சோதிக்கப்படும் போது தப்பித்து கொள்ளக்கூடிய வழியும் உண்டு பண்ணுகிறார். என் பிரியமானவர்களே, அக்காலத்தில் திருச்சபைகள் துன்பப்பட்டது உண்மை. ஆனால் சில காலங்கள், சில வருடங்களே அதை ஆண்டவர் அனுமதித்தார். தேவன் அந்த திருச்சபை அவைகளிலிருந்து தப்பித்து கொள்ள வழியும் கூட உண்டு பண்ணினார். அதே போல இன்னைக்கு உங்களுடைய குடும்பத்தில், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் வந்திருக்கிறதான இந்த துன்பங்களுக்கு ஜெயிக்கக்கூடிய வழியை கர்த்தர் ஏற்கனவே திறந்துட்டாருங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், இஸ்ரேல் மக்கள் எல்லாம் புறப்பட்டு வந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு தாகம் எடுக்கணும் கர்த்தருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும் இல்லையா? அப்போ அந்த இடத்துல என்ன இருந்தது? கசப்பான ஒரு நீர் இருந்தது. ஆனால் தேவன் தன்னுடைய வார்த்தையின்படி என்ன பண்ணிட்டாராங்க? கசப்பான இந்த நீரை மாறாவி நீராக மாற்றினார். எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் பாருங்கள். கசப்பாக இருந்த நீரை இனிப்பாக மாற்றினார். அப்போது தன் ஜனங்களுக்கு தாகம் எடுக்கும் தெரியும், அங்கே ஒரு கசப்பான நீர் இருக்குன்னு தெரியும். ஆனால் அதுக்கான வழிமுறையை, ஜெயிக்கக்கூடிய வழியை அவர் கூடவே தந்தார். அதுதான் என் தேவனாகிய கர்த்தர். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தனியாக பிரச்சனையை சந்திப்பதாக நினைக்காதீங்க. எல்லாத்துக்கும் வழி அவர் ஏற்கனவே திறந்துட்டார். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் ஒரு வாசல் அடைக்கப்பட்டு நினைக்கிறீங்க, இல்லை ஆண்டவர் 7 வாசலை திறக்க போகிறேன், இங்கே போயிருந்தால் நல்லாயிருக்கும், அங்கே போயிருந்தால் நல்லாயிருக்குன்னு நினைப்பீங்க. இல்லை, அதோடு மகிமையாக நீங்கள் இருக்க ஆண்டவர் உங்களை பிரயோஜனப்படுத்த விரும்புகிறார். இந்த தேவனுடைய வார்த்தையின்படி இப்போ நம்ம ஆண்டவரிடத்தில் மன்றாடி கேட்க போகிறோம். மறுபடியும் சொல்கிறேன், கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு ஜெயத்தை தருவது உண்மை. துன்பத்தை இன்பமாக மாற்றுகிற ஒரே தேவன் இயேசு ஒருவரே. ஸோ சாரோ டு ஜாய். இன்னிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் இருக்க எல்லா விதமான கவலைகள், துயரங்கள்லாம் மகிழ்ச்சியாக மாறப்போகுது. தேவனாகி கர்த்தர் திராணிக்கு மிஞ்சி சோதிக்க மாட்டார். சோதிக்கும் போது அவங்களுக்கு என்ன செய்கிறார்? தப்பித்து கொள்ளக்கூடிய பலனையும் வழியும் தருகிறார். இந்த உண்மையுள்ள தேவனை நோக்கி கூப்பிடுவோமா? சோதனை கண்டு கலங்கி விடாதீங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா விதமான கசப்பான அனுபவத்தை மாறாவின் நீராக, அற்புதமான சுவை நீராக மாற்றிவிட்டார். இந்த வார்த்தையின்படி நாம் இப்போ ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அன்புள்ள ஆண்டவரே, உங்களுடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிற நம்முடைய பிள்ளைகளை பார். துன்பங்களை கண்டு துவண்டு விடாதபடி அது ஒரு புதிய அடுத்த வளர்ச்சிக்கு ஆரம்பம் என்பதை புரிந்து கொண்டு ஆண்டவரே, துன்பங்களை ஆண்டவரே ஒருபோதும் குறித்து கலங்காமல் நம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் ஒவ்வொரு நாளும் அதை ஜெயிக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினால எல்லா விதமான மந்திரவாத சக்திகளால் வருகிற துன்பங்களை கர்த்தர் கடிந்து கொள்ளும். இந்த வார்த்தையை கேட்டு ஜெபத்தோடு மற்றவங்களை பகிர்ந்து கொள்கிற ஒவ்வொரு நீர் ஆசீர்வதியும். திராணிக்கு மிஞ்சி நீ சோதிப்பதில் ஆண்டவரை சோதிக்கப்படும் போது தப்பித்துக்கொள்ள வழியை தருவது போல இன்னிலிருந்து ஒரு புதிய வழியை உடைய பிள்ளைகள் தரந்துள்ளோம். அற்புதம் செய்திட உமக்கு நன்றி. எல்லா அவிசுவாசங்கள், பயங்கள், வியாதி, விக்கனங்கள்லாம் மாற்றி போட்டு இதை ஸ்தோத்திரம். தேவாதி தேவனே, உடைய மகிமை வெளிப்பட்டுக்கா நன்றி. ஆசீர்வதி. ஜீவாதிபதி இயேசு மூலமாக வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். இந்த லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரி உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக கொடுக்கப்பட்டதுனால நீங்களும் கூட துன்பப்படுகிற பல லட்சக்கணக்கான மக்கள் இந்த உலகத்தில் உண்டு. அவர்களுக்கு இந்த வார்த்தை போய் அவர்களை உற்சாகப்படுத்தி உணர்வடைய நீங்கள் உதவி செய்வீங்களா? கட்டாயமாக கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அபிரிதமாய் ஆசீர்வதிப்பார். ஆமென்.